உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இங்கே வாழ்க்கை என்றால் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. வாழ்வதற்கு வீடு, உடை, உணவு எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. இது மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? இந்த 3 உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் இருந்துட்டா போதுமா? நமக்கு ஒரு வாகனம் தேவை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது நம்ம கிட்ட இருக்கணும். பல பொருளாதார தேவைகள் நமக்கு தேவை. இதெல்லாம் இருக்குதா? சரி, இதெல்லாம் கூட இருக்குதுன்னு வச்சுங்க. மனதுல சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? கணவன் மனைவி குடும்பத்தில ஒரு சந்தோஷம் நிலவுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தன்னை உணர்ந்தாதான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம சரியா வாழ முடியும். நாம யாரு, நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம்னா வாழறதுக்காக என்ன செய்யணும், எந்த வேலைகளை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிச்சு அது சரியா செய்யணும். இப்போ பல பிரச்சனைகளோடு இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்ன, இந்த பிரச்சனைகள் வராது இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது. இங்க இறை வழிபாடு அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம நாசம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பற்றி நினைக்கிறது கிடையாது. நாம சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, சரியான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, சரியான நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறது கிடையாது. இவற்றையெல்லாம் விட்டு ஒரு இறை வழிபாட்டுக்கு நம்ம ஓடிடும். இறைவனுக்கு பாட்டு பாட வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், இறைவனுக்கு விரதம் இருக்க வேண்டும், இறைவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். நமக்கு இல்லை என்றாலும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்துக்கினே அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், மற்றவரிடம் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி சரியாக வாழணும் என்ற ஒரு நினைப்போடு இல்லாம இந்த வாழ்க்கைக்கு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம தீவிரமா செஞ்சுக்கணும். அதை விடாத போற்றி பாதுகாத்து செஞ்சுக்கணும். அதனால எவ்வளவு பிரச்சனை. அதனால ஒரு சொந்த வீடு இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இல்ல. இதனால நாம செய்ய வேண்டியது என்ன? அப்போ இந்த உலகத்துல நாம சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி அறியணும். அந்த வழிகளை மட்டும்தான் செய்யணும். இந்த உலகத்துல பிறந்தன்னா ஒரு நல்ல பொருளாதாரத்தோடு வாழணும், பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்க்கை, போதுமான வாழ்க்கை நம்ம வாழணும். அதற்குண்டான காசு நமக்கு தேவை. அந்த காசு எப்படி நம்ம அடையிறது, பெறுறது, அதுக்குண்டான வழிகளை நம்ம தேடணும். அப்பதான் நமக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாத இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். பணப்பற்றாக்குறை இல்லாத பேங்க் பேலன்ஸோட நம்ம வாழ முடியும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாம கடவுளுக்கோ, பூஜைக்கோ, புரஸ்காரத்துக்கோ, ஜபத்துக்கோ, வழிபாட்டு திறங்களுக்கோ நம்ம சென்று கொண்டு இருந்தோம்னா நாம எதுக்காக பிறந்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு அந்த வேலையே இங்க கெட்டு போயிடும். எப்படி நாம எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்ம என்னென்ன உலகத்துல செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம யோசிச்சு அதன்படி செய்தாதான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். இதனால நாம இந்த உலகத்திலே நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும், பிள்ளைகளுக்கும், பெற்றோருக்கும், உறவுகளுக்கும் சரியான ஒரு உதவி செய்து அவர்களை நாம முன்னேறி அவர்களையும் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.